இந்த சோஷியல் மீடியாவில் தேவையில்லாமல் ட்ரெண்ட் ஆகிட்டு சம்மந்தமே இல்லாமல் அதை வச்சு வாய் பேசிட்டு இன்னைக்கு எங்கே போனாலும் திட்டுவாங்க. 3 பேரை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேர்டாக பார்க்க போகிற இந்த வலை பேச்சுங்க சேனல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சம்மந்தமே இல்லாமல் ஒரு 3 தற்கொலைங்க உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே மரியாதை கொடுப்பேன், பட் இவங்களுக்குலாம் கொடுக்கவே முடியாது. ஏன்னா அஜித் சாரை பற்றி அவ்வளோ தப்பாக பேசிட்டு இருப்பானுங்க. இவங்களை பற்றி தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அடுத்து பார்க்க போகிற இந்த ப்ரோவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஐபிஎல் மேட்ச்லாம் முடிஞ்சக்கடுத்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரிவ்யூ எடுப்பாங்க. அங்கே போய் தேவையில்லாமல் மற்ற டீம்லாம் பற்றி தப்பாக பேசி இன்னைக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸே எங்கே பார்த்தாலும் இவரை வச்சு ஓட்டுற அளவுக்கு ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி இருக்காரு. இதில் ஒரு பிகே நியூஸ்ல கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறானுங்க. ஃபர்ஸ்டா பார்க்க போறதா இர்ஃபான் நியூஸ். இவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஹியூமனிட்டி வீடியோலாம் போட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அதை ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணுறாரு. துணியெல்லாம் கார்ல இருந்து இறங்கி கொடுத்துருக்கணும். இன்னொன்று நீங்கள் அவங்கள பார்த்து அதுங்க இதுங்கிறீங்க, அது ஒரு வீடியோவா வேற போடுறாரு. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இதெல்லாம் சேர்த்து வச்சு அவன் சேனல் 4 லட்சம் பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை.